எங்களுக்கு அப்ரூவல் பண்ணிட்டேன் கையெழுத்து போட்டேன்னு சொன்னாரு. ஆனா அந்த டாக்குமெண்ட்டை காட்டுங்க. இப்ப நாங்க போய் கேட்டாலும் டாக்குமெண்ட்டே வரல, சைனே ஆகலன்றாங்க. அப்ப அவர் சொன்ன வாக்குறுதி எங்க போச்சு? அதிகாரிகளுக்கு தெரியும்ல, மாத்தலாம்ல, மாத்தி எங்களுக்கு கொடுக்கலாம்ல, ப்ராப்பர் சொல்யூஷன் பண்ணலாம்ல. கேட்டா எனக்கு தெரியாது, நீ அங்க போய் கேளு, இங்க போய் கேளு. எத்தனை டைம் அலைவோம், எத்தனை டைம் அலைவோம் நாங்க. இது வந்து 2 வருஷமா போயிட்டு இருக்கு. நாங்க வாம்பே மாடல் கோட்டப்புறம் சித்ரா நகர்ல 195 வீடு ஸ்லம் போர்டு ஆபீஸ்ல இருக்கோம். அந்த ஸ்லம் போர்டு ஆபீஸ்ல ஒரே சிங்கிள் ரூம் தான், அதுல அட்டாச் பாத்ரூமோட இருக்கு. ஆனா அந்த பாத்ரூம் மழை காலத்துல எங்களுக்கு அடைச்சுக்கும். மழை காலம் மட்டும் இல்ல, அதுல தண்ணி போறதுக்கு வசதி கிடையாது. அனல் வரும், மழை பெஞ்சா சாரல் மாதிரி வரும். நாங்க தினமும் அவஸ்தைப்பட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு இங்க கட்டுற வீட்டுல மா சுப்பிரமணியன் 195 வீடு கொடுக்குறேன்னு சொன்னாரு. எல்லாமே உடஞ்சி விழுந்துருச்சுன்னா எதுவுமே கிடையாது. நாங்க முறையா எல்லாருக்கும் மனு கொடுத்திருக்கோம். 14 டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி 12 டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் வந்திருக்கு. எங்களுக்கு எல்லாமே ப்ரூவ் ஆயிடுச்சுன்றாங்க. ஆனா இன்னும் எங்க கைக்கு கொடுக்க மாட்டாங்க. எங்களை போய் வாக்குறுதி கொடுத்து கிடைக்கும் கிடைக்கும்னு வெயிட் பண்ண வைக்கிறாங்களே தவிர ப்ராப்பரான சொல்யூஷனை எழுத்து டாக்குமெண்ட் இது வரைக்கும் எங்க கைக்கு கிடைக்கல. எல்லாருமே பொறுமையா இருந்துதான் இப்ப வந்திருக்கோம். யாரும் பொறுமையா இல்லாம வரல. நேத்து எடுத்து இன்னைக்கு வரலனா நேத்து பண்ணி இன்னைக்கு நாங்க உட்காரல. பொறுமையா போராடி எங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லாருக்கிட்டையும் நாங்க முறையா பர்மிஷன் வாங்கியிருக்கோம், தெரிவிச்சிருக்கோம். யாரும் தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. அத்தனை நியூஸுமே எங்க கிட்ட இருக்கு. எங்களுக்கு ரிட்டர்ன் காப்பி அனுப்புனது, எங்க ப்ரூஃப் வாங்கினது, எங்க எல்லாரையும் அலக்கடிச்சது. ஒரு கல்யாணம் போட முடியல, ஒரு சாவு போட முடியல. நீங்க உண்மையில அந்த வீட்டுக்குள்ள வந்து பாருங்க. ஒவ்வொரு அதிகாரியும் வராரே தவிர உள்ள பாக்குறத தவிர செய்யறோம். ஆனா யாரும் செய்ய மாட்டாங்க. எல்லாருமே சொல்றாங்களே தவிர செய்ய மாட்டாங்க. நாங்க எல்லாரும் பேச்சு நம்புறோம். நீ வரியா, நீ சொல்லு, நாங்க நம்புறோம். நீங்க வரீங்களா, நீங்க சொல்லுங்க. ஆனா ஒருத்தருமே எங்களுக்காக எதுவும் செய்யலனா. இது வரைக்கும் செய்யாதனால நாங்களே இறங்கிட்டோம். எந்த கட்சிக்காரங்களோட தயவும் இல்லாம நாங்களே இறங்கி இருக்கோம். எங்களுக்கு முடிவு தெரியணும். அந்த அதிகாரி வரணும், மா சுப்பிரமணிய அண்ணா வரணும். அவர் வந்து எங்களுக்கு சைன் பண்ண சொன்னார்ல, அந்த டாக்குமெண்ட் எங்க கிட்ட காட்டணும். எங்களுக்கு அப்ரூவல் பண்ணிட்டேன் கையெழுத்து போட்டேன்னு சொன்னாரு. ஆனா அந்த டாக்குமெண்ட்டை காட்டுங்க. இப்ப நாங்க போய் கேட்டாலும் டாக்குமெண்டே வரல, சைனே ஆகலன்றாங்க. அப்ப அவர் சொன்ன வாக்குறுதி எங்க போச்சு? அந்த டாக்குமெண்ட் எங்க? எங்களோட எல்லாரோட டாக்குமெண்ட் எங்க? நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம அலையிறோமா? எல்லாம் வேலையை விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கோம். குழந்தைங்களை விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கோம். வேலை செய்யற இடத்துல உட்கார வச்சிருக்கோம். நான் ஒரு வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். நானு என் 2 பசங்களை விட்டுட்டு வந்திருக்கேன். நானு அன்னைக்கு மழை தண்ணி இல்ல, காவா தண்ணி வந்துட்டு சோறு ஒன்னா சாப்பிடுற நிலைமை எங்களுக்கு. எங்க இருக்கு வீடு? கேட்டா நீங்க சொந்த வீட்டுல இருக்கீங்க, நீங்க சொந்த வீட்டுல இருக்கீங்க. நாங்க சொந்த வீட்டுல இருக்கோமா? வெளியில வாடகை கூட போறதுக்கு வக்கு இல்லாம உட்கார்ந்து இருக்கோம். எங்களுக்கு அதை கூட கொடுக்க முடியல. நாங்க 3 ரூபாய் வாடகையில இருந்து இருக்கோம். 3 வருஷம் வாடகையாச்சு. ஓட்டு வீட்டுல இருந்து தளம் போட்ட வீடு, தளம் போட்ட வீட்டுல இருந்து மாடி வீடு. இன்னமும் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன தயக்கம்? கேட்டா வேற ஸ்கீம். நாங்க இங்க தானே இருக்கோம், தமிழ்நாட்டுல தானே இருக்கோம். நாங்க உங்களுக்கு தானே ஓட்டு போடுறோம். அப்ப எங்களை மட்டும் வேற ஸ்கீம்னு சொன்னா எந்த ஸ்கீம்னு அப்படி சொல்லுவீங்க? எங்களுக்கு தெரியாது, எந்த ஸ்கீம்னு எங்களுக்கு தெரியாது. அதிகாரிகளுக்கு தெரியும்ல, மாத்தலாம்ல, மாத்தி எங்களுக்கு கொடுக்கலாம்ல, ப்ராப்பர் சொல்யூஷன் பண்ணலாம்ல. எல்லா அதிகாரத்துல உட்கார்ந்தவங்க தானே. இன்னைக்குதான் ஆட்சி மாறிச்சு. முன்னாடி அதே கவர்மெண்ட் தானே, அதே ஆளுங்க தானே. ஏன் எங்களுக்கு பண்ணல? எங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம். நீ பேசுற, நான் பேசுறேன், எங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம். நாங்க சண்டை போட்டு நாங்க கத்திக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வாக்குவாதம் பண்ணிக்கிறோம். என்ன சொன்னாங்க? வீடு கட்டறதுன்னு உங்களுக்கு தரேன்னு சொன்னாங்க. எல்லா எவிடன்ஸும் இருக்கு. எல்லா எவிடன்ஸும் இருக்கு. எங்க ப்ரூஃப் எல்லாம் நாங்க கொடுத்திருக்கோம். எங்க எல்லாரோட ப்ரூஃபையும் கொடுத்திருக்கோம். சுப்பிரமணியன் என்ன சொன்னாங்க? சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் மீட்டிங்லயும் சொன்னாங்க, போஸ்டர்லயும் சொன்னாங்க. எங்க டாக்குமெண்ட்டை ப்ராப்பரா வாங்கி வெரிஃபை பண்ணி 195 வீட்ல 114 வீடு அலாட் ஆயிடுச்சு. பாக்கி 81 வீடு பிரச்சனையா இருக்கு. அதை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்கன்னு இவங்க கிட்ட சொல்லி இவங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணி கொடுத்து முடிச்சாச்சு. ஆனா இப்ப போனா எங்க டாக்குமெண்டே இல்லன்றாங்க. அப்ப இவ்வளவு நாள் நாங்க கொடுத்த டாக்குமெண்ட் எங்க போச்சு? எங்களை ஏன் போய் அலக்கடிக்கிறீங்க? இப்ப இல்லன்னு சொல்றது இப்ப ஹவுசிங் போர்டு ஆபீஸ்ல இப்ப புதுசா வந்திருக்கிற டிவிக்கு ஆபீஸ்ல நாங்க போய் கேட்டதுக்கு ஏற்கனவே உங்க ஃபைல் இருந்தா 100 ஃபைல் காட்டுறாரு. 100 ஃபைல காட்டி இந்த டேபிளுக்கே வரல. ஏற்கனவே உங்க ஃபைல் அப்ரூவல் பண்ணிருந்தா ஃபைல் இருக்கணுமே டேபிள்ல. இல்ல அப்படி ஒண்ணும் பண்ணல. வேணும்னா இப்ப மனு கொடுங்க, நாங்க உங்களுக்கு 30 நாள்ல நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றத தெளிவா சொல்லிட்டாங்க. நாங்க அவங்கள கேட்கல. எங்களுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்து சைன் பண்ணார்ல, அவர் எங்க? அந்த சைன் பண்ண பேப்பர் எங்க? எங்க ப்ராப்பர் எங்களோட டாக்குமெண்ட் எங்க போச்சு? யாரு வாங்கினா? அந்த பாலாஜி என்ற சார் வரணும். பாலாஜி என்ற ஒரு அதிகாரி, அந்த பாலாஜி சார் வரணும். 2 நாள்ல பண்றேன்னு சொல்லி
சொல்லி கொடுத்தாரு, 3 நாள்ல பண்ணேன்னு சொல்லி கொடுத்தாரு. அவரு தான் எல்லாருக்கும் பண்ணாரு பாலாஜி. இப்ப அவரு கேட்டா எனக்கு தெரியாது, நீ அங்க போய் கேளு, இங்க போய் கேளு. எத்தனை டைம் அலைவோம், எத்தனை டைம் அலைவோம் நாங்க? ஒரு டைம் இல்ல, 2 டைம் இல்ல, எல்லாத்துக்கும் பண்ணியாச்சு. எல்லாமே இருக்கண்ணா, இருக்கு. இருங்க இருங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் நாங்க கொடுத்தாச்சுன்னா மா சுப்பிரமணியனா நான் சைன் பண்ணிட்டேன்னாரு. நாங்க இந்த கேள்வியை கேட்டோம், அண்ணா நீங்க சைன் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு 2 பேருக்கு ஒரு பேப்பர் கொடுங்க நாங்க நம்புறதுக்கு. ஏன்னா சைதாப்பட்ட ஆளுக்கு 4 பேருக்கு டாக்குமெண்ட் கொடுத்தாங்க, பழைய மாடி வீட்டுக்கு 4 பேருக்கு டாக்குமெண்ட் கொடுத்தாங்க. ஓபன் பண்ண அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா வாம்பே மாடல் ஸ்கீம்ல எங்க 2 பேருக்கு யாருக்காவது டாக்குமெண்ட் கொடுங்க, நாங்க கொஞ்சம் நம்பிக்கையா இருப்போம்னதுக்கு. அப்படி உங்களுக்கு போய் டாக்குமெண்ட் கொடுக்க முடியாது, டூப்ளிகேட் டாக்குமெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அண்ணா. ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு அலர்ட் தான் கொடுப்போன்னு. இப்ப வரைக்கும் அலர்ட் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சைன் ஆயிடுச்சு. அங்க போயிடுச்சு, எம்டி ஆபீஸ் போயிடுச்சு, 114 வீடு சைன் ஆயிடுச்சு, 81 வீடு சைன் ஆகலன்னு சொல்லி அதையும் கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் என்ன ஒரு சைன் பண்றதுக்கு என்ன? அந்த வீட்டு 86 வீடு பிரச்சனை, நீங்க இதை முடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூவா உங்களுக்கு வீடு தரேன்னு பாலாஜி சார் சொன்னாரு. இப்ப பாலாஜி சாரை கேட்டா, ஏமா எனக்கு வீடு ஆர்டர் வந்தா நான் கொடுக்கறதுதான் என் வேலை, நீ போய் எம்டியை பாருனாரு. எம்டி மேடம் பார்த்தா இன்னும் உங்களுக்கு புதுசா வந்துக்கிற மினிஸ்டர் சைன் பண்ணா உங்களுக்கு வீடு கொடுப்பேன்னாங்க. புதுசா வந்த மினிஸ்டரை போய் கேட்டா உங்களோட ஃபைல் என் டேபிளுக்கே வரலாமா, வந்தா நான் உங்களுக்கு சைன் பண்ணி தருவேன்னு சொல்லி இப்ப புது மினிஸ்டர் சொல்லியிருக்காரு.